நாங்கள் தற்போது தென்னமரவாடியிலே இருக்கின்றோம். இங்கே இன்று பல வீட்டு திட்டங்களை ஃப்ளஷ் டு ரீஸ்டோர் ஃபவுண்டேஷன் ஊடாக கொடுக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த வீட்டுக்கான நிதி அனுசரணை நிதி உதவியை செய்தவர் ராமன் வேலு அமெரிக்காவிலிருந்து இந்த வீட்டுக்கான இந்த கிராமத்தை முன்னேற்றுவதற்கான தன்னுடைய பங்களிப்பை செய்ததால் இந்த குடும்பம் வந்து ஒரு இளம் குடும்பம் இந்த இடத்திலே இந்த வீட்டை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். உதவிகளை உள்வாங்கி இதற்கான சரியான முறையிலே இந்த வீட்டு திட்டம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விதத்திலே இப்படியான உதவிகளை செய்ய வேண்டிய மக்கள் இந்த சிறிய கிராமத்தில் இருக்கின்றார்கள். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் முன் வந்து இந்த வீட்டுக்கான உதவி திட்டங்களை நீங்களும் செய்து கொடுக்க வேண்டும். இவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான ஆதரவை நீங்கள் தரும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நாங்கள் பரமேஸ்வரன் பாலச்சந்திரன் வீட்டிலே அவருடைய புதிய வீட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். அவருக்கு இந்த வீடு என்று கையெழுத்திருக்கின்றது. அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஒரு மகன் அவரோடு இருக்கின்றார். இந்த வீட்டு திட்டம் சிவராமன் நீங்கள் வந்து என்ன வேலை உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நாங்கள் செய்ய முல்லை மாவட்டத்திலே நாங்கள் இருந்தாங்க இருக்கும்போது சரியான இனது மத்தியில் நாங்கள் வாழ்ந்து வந்தாங்க. இப்போ வந்து மேல்குடியில் எட்டப்பட்ட நிலைமையிலே இங்கே வந்து எங்களுக்கு நம்பின்ற மக்களோடாகவும் இந்த எங்கள் அமைப்பும் சேர்ந்து இந்த வீடுகளை எங்களுக்கு இந்த இனம் கையளிக்க அவர்களுக்கு எமது மக்களின் சார்பு கிராம மக்களின் சார்பு எல்லாரும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் செய்கிற தொழில் என்ன? நாம் செய்கிற தொழில் தான் செய்கிறோம். கூலிதான் அது அந்த கூலிதான் எனக்கு ஏதாவது போய்கொண்டு இந்த வீட்டுக்கான நிதி வழங்கியவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ராமன் வேலு என்ற ஐயா. அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர். நாங்கள் போய் எங்களுடைய மக்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது இந்த வீட்டுக்கான உதவி திட்டத்தை அவர் தந்திருக்கிறார். அவருக்கு கோடி கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அவர் வந்து இன்னும் மிக கிராமங்களை ஏற்படுத்தி அந்த கிராமத்துக்கு உதவி செய்ய மாட்டது என்னுடைய இந்த சிறிய உரையை நான் முடிக்கின்றேன். நன்றி. இந்த வீட்டு திட்டம் வந்து 2 வீட்டு திட்டத்தை ராமன் வேலு ஐயா அவர்கள் சார் வந்து எங்களுடைய மக்களுக்கு தென்னமரவாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தென்னமரவாடி என்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு குக்கி கிராமம், ஒரு நீடி, அதாவது நகரத்தில் இருந்து 80க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் தொலை தூரத்தில் இந்த கிராமம் இருக்கின்றது. இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் போரினாலே இடம்பெயர்ந்து தற்போது அவர்கள் மீள்குடியேற்றத்துக்குள்ளே வந்திருக்கின்றார்கள். இருப்பதற்கு இவர்களுக்கு வீட்டு வசதிகள் ஒன்றும் இல்லாத பட்சத்திலே ராமன் வேலு சாருடைய அனுசரணையுடன் இந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் அவருக்கு கையில் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நேரத்தில் அவருக்கு கோடான கோடி நன்றிகள். அவருடைய நிதி நாங்கள் ஒரு ஆண்டுக்கு முன்பாக பெற்றிருந்தோம். என்று அந்த நிதியினுடைய அர்ப்பணிய பங்களிப்பை இன்று ஒரு வீட்டு திட்டமாக இந்த மக்களுக்கு இவர்களின் குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்திருப்பதை உங்களுக்கு சாட்சியாக நாங்கள் உங்களோட பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகையாலே நன்றி. இது போன்ற ராமன் வேலு போன்றவர்கள் இன்னும் முன்வந்து இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை உங்கள் தோட்களை சுமப்பீர்களானால் இந்த மக்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையோடு நான் உதயன் தென்னமரவாடி கிராமத்தில் இருந்தே உங்களுடன் நன்றி. இதுதான் இவர்களுடைய படலை. எப்படி இந்த படலை அடைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே வந்து மாடுகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கின்றது. இவர்களுடைய பயிர்களை மாடுகள் மேய்வதாக இருக்கின்றபடியினால் ஒரு புதிய கண்டுபிடிப்போடு இந்த படலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாடுகளுக்காக மனிதர்களும் பெற முடியாத
கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது பாடலை திறப்பதற்கு. வாருங்கள். ஓகே. இதுதான் இவர்கள் இருந்த இல்லம். நிலைமைகளை பார்த்தால் கீழே ஓலையா பின்ன ஓலையை போட்டிருக்கின்றார்கள், மேலே சகதம். ஆனால் இதில் மழை காலங்களிலே மிக சிரமமாக இருக்கும். என்ன மாதிரியான சிரமம்? இதுக்குள்ள நாங்கள் இருக்கலாம் நிலைமையாக இருக்கு, தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கு. அப்படியான தான் ஏற்பட்டது எங்களுக்கு. தண்ணி அப்போ கீழாலையும் பேர் மேலாலையும் மேலாலயம். இப்போ அந்த நேரத்தில் என்ன எங்கே நீ என்ன செய்வீங்க? படுக்கிறது அப்படி படுக்கிறதெல்லாம் சரியா சிரமத்தில் உள்ளுக்காக போய் படுப்போம். அதுக்கு அங்கால இதாக நீட்டாக செய்து வச்சுக்கோம். அந்த இதுக்கால அந்த கொடிக்கு அந்த உள்ளார வந்து நல்லா நீட்டாக நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம். இப்போ மழை நேரங்களில் வெளியில் வந்து எதுவுமே எடுக்கவும் முடியாது. மழை விடும் வரைக்கும் நாங்கள் உள்ளுக்க தான் இருக்கிறது. ஒரு குழந்தை இருக்குமே, அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. பாப்போமா உள்ளுக்கு இருக்கு. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஒரு பிள்ளை. இதுதான் சமையல் அறை. இன்றைக்கு என்ன சாப்பாடு? அப்போ நாங்கள் சோறுங்காட்டி கருவாடு கறி. கருவாட்டு கறி. உங்களுடைய தொழில் என்ன? நீங்களும் தொழில் செய்கிறீங்களா? தான் கூலி வேலை செய்ய போகிறோம். சரி, கூலி தான் செய்யணும். வேற வருமானம் காணுமோ? சமாளிப்பது போதிய அளவு எங்களுக்கு இல்லை. போதிய அளவு இல்லை. கஷ்டம். கஷ்டம்தான். பொருளாதார தடை எல்லாம் பிரச்சனையால கொஞ்சம் கஷ்டம் தான். விலை ஏறின எல்லாம் எங்களே கஷ்டமாக தான். இன்னும் கஷ்டமா கஷ்டம். கரண்ட் இல்லையே இங்கே கரண்ட் இருக்குதா? நீங்கள் கூட்டிடுங்க. நாங்கள் போட்டி அந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளாலாம் தண்ணி வரும். இதுக்குள்ளால அந்த அங்காலையெல்லாம் வீட்டுக்கு போகிறது. இப்போ பாருங்க, இங்கே மேலே எல்லாம் அப்படியே தெரியுது, ஓட்டையாக இருக்கு. சரியான கஷ்டத்துக்குள்ளே இருந்திருக்கு. நீங்களே இந்த தகரத்தாலே உள்ளுக்க தண்ணி வரும். தண்ணி அந்த தகரத்தால வீட்டுக்கு தண்ணி வரும். அந்த மேலாலையோ. ஆனால் உள்ளுக்கு வந்து நிலம் வந்து செய்யப்பட்டு ஓரளவு பாவிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் தண்ணி வரும் மேலால். கூரையை கூட தண்ணி வரும் வந்து சொல்லிடும். இதுதான் இவர்களுடைய வாழ்ந்த வீடு. நிச்சயமாக இந்த சகோதரன் வந்து இந்த வீட்டு திட்டத்தை பெறுவதற்கு நாங்கள் கொடுத்ததுக்கு பெருமைப்படுகின்றோம். ஏனென்றால் அவர் ஒரு தங்களுடைய இளம் காலங்களை எங்களுடைய ஒரு தேசிய விடுதலைக்காக அர்ப்பணித்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தோடு தான் இன்று நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இப்படியான புலத்தில் உள்ள மக்கள் வந்து இவர்கள் எல்லாத்தையும் இழந்தவர்கள், எல்லாம் வாழ்க்கையை ஃபுல்லாக போராட்டத்துக்காக எங்களை உடலையும் அர்ப்பணித்திருக்கோம். நாங்கள் அப்படியான செயல்பாடெலாம் நாங்கள் இருந்தாங்க. உலகாவனமாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை மிக சிரமத்துக்குரிய மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போது வந்து எங்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தை தண்டவையாக ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் இது நான் மட்டுமில்லை, என்னோட நிறைய பேர்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அவங்கள இடங்கண்டு நீங்கள் அந்த செயல்பாடை செய்ய வேண்டும், கட்டாயமாக நிச்சயப்படுத்துகின்றோம். நாங்கள் இல்லை, இதில் வந்து என்ன இவர் சொல்லுகின்ற விடயம் என்னன்னு சொன்னால், தங்களால் அந்த மக்களுக்கு உதவிகளை செய்ய முடியாது என்ற பொருளாதாரத்தவர்களாலேயே சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கும்போது, ஆனால் தூரத்தில் இருந்து உங்களால் செய்யக்கூடிய உதவிகளை இவர்கள் போன்றவர்களை தேடி, இது ஒரு உள்ளுக்கு இருக்கின்ற ஒரு கிராமம். இந்த கிராமங்களுக்கு அநேகர் வருவதில்லை. அதனால் இவர்களெல்லாம் விடுபட்டு போகின்றார்கள். இப்படி இந்த கிராமங்களிலே ஒரு தங்களுடைய சொந்த முயற்சியிலே தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் கொண்டு போகக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். இவர்களை நாங்கள் ஒரு சிறிய உதவிகளை செய்து அடிப்படை தேவைகளை நாங்கள் கொடுக்கும்போது இன்னும் அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு, எவருமே இவர்களை கைவிடவில்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஏனென்றால் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு குடும்பம் இன்று எவ்வளவோ சிரமங்கள். இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் எவரும் தரவில்லை. ஆனால் உங்களுடைய தியாகங்கள் இருக்கின்றது. இந்த மண்ணுக்காகவும் இந்த கிராமங்களுக்காகவும் உங்களுடைய தியாகங்கள், அளப்பெரிய தியாகங்களை செய்த மக்களை பாருங்கள். 15 ஆண்டு தாண்டியும் இன்னும் எத்தனையோ பேருக்கு அந்த உதவி திட்டங்கள் போகவில்லை. அந்த விதத்திலே இந்த இவருக்கான அந்த வீட்டு திட்டத்தை கொடுத்த ராமன் வேலு அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்.
நிச்சயமாக இன்னும் இப்படியான இருக்கின்ற உங்கள் நிலைமையில் இருக்கின்ற பல உறவுகளை தேடி எங்களுடைய உறவுகள் வர வேண்டும் என்றதுதான் எங்களுடைய விருப்பமும். அதைத்தான் நீங்களும் உமா பிரச்சனை இதை போல் நிறைய பேர்கள் வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. சரியான முறையில் அவங்க இனங்கண்டு இந்த உதவிகளை செய்ய வேண்டும். கட்டாயமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யத்தான் வேணும். ஏன்னால் தெரியாது அவங்க எப்படி இருக்காங்க, என்னமா இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு கிராமத்தின் போகும்போது தான் அந்த நிலைமைகள் ஏற்படுது. கட்டாயமாக செய்யத்தான் வேண்டும். ஏன்னால் அவங்க வந்து வாழ்வையும் இழந்திருக்கார்கள், கண்ணையும் இழந்திருக்கார்கள், காலையும் இழந்து அப்படி ஒரு இதுவன் இருக்கின்றன. இந்த எங்களோட அமைப்புகிட்ட நாங்கள் கேட்குறோம் என்னவென்றால் இந்த உதவிகளை நீங்கள் இனங்கண்டி செய்யுங்கள். சரி, உங்களோட பங்களிப்பு இந்த கிராமத்திலே எவ்வாறு இருக்கின்றது? இந்த மக்கள் என்ன மாதிரி இருந்தது? இந்த கிராமத்திலையும் சில தேவைகள் இருக்கின்றது. எப்படி அந்த மக்களை நீங்கள் வழி நடத்துறீங்க? நீங்கள் ஒரு இறுக்கமான ஒரு கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் இருந்தபடியினால் இந்த கிராமத்தை எப்படி நீங்கள் எல்லாரும் இணைந்து அதை நாங்கள் மேம்படுத்த முடியுமா? என்ன மாதிரி அதை வழி நடத்தலாம் என்று நாங்கள் வந்து இவங்களோடு நல்லா ஒத்து போகிறோம். நானும் இன்றைக்கு பார்க்க போனால் ஒரு பூசவராத்தான் நான் கந்தசாமி மலையில் வந்து நான் வந்து ஒவ்வொரு பருவத்துக்கும் பூசை இருந்தேன். ஏன்னா நான் புறாளியாக இருந்து அதை பார்க்காம ஒரு மக்களாக நான் ஒரு பூசவராக செயற்பட்டினேன் இந்த மலையில். இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளைக்குலன்னா அந்த கந்தசாமி மலையில எங்களுடைய பூசை செய்தோன்னு வந்தவர், பூசாரியா பூசை செய்தோன்னு வந்தவர். பிறகு வந்து இடையில ஒரு 5ஆம் மாசம் பருவத்துக்கு 5ஆம் மாசம் இல்லை 4ஆம் மாசம் பருவத்துக்கு வெளி மாவட்டத்திலிருந்து ஆட்கள் வந்து எங்களுக்கு சிரமத்து மத்தியில இங்க அந்த பூசையை செய்ய வேணாம் என்று சொல்லி எங்களை தடவி சொன்னால் முப்படையினரும் வந்து கொலுசு எல்லாம் அத்துமீறி நாங்கள் போறோம் என்று சொல்லி எங்களை அந்த கந்தசாமி மலைக்கு போக விடாமல் தடுத்து எங்களை அதில் பூசை செய்ய விடாம நாங்கள் கேட்டோம் அவங்கள்ட்ட. நாங்கள் வளமையில் போயாவுக்கு நாங்கள் பூசை செய்து கொண்டு வந்த நாங்கள் இன்றைக்கு என்னத்துக்காக நாங்கள் போவோம் விடும் என்ன காரணம்னு அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க சொல்றாங்க தங்களோட புத்த பூமியாம் அது. நான் சொன்னேன் என்னண்டு புத்த பூமியாகும்? கந்தசாமி மலை பேர் ரெண்டாம் முருகனுக்குரிய இடம். அப்ப நீங்க எப்படி புத்த பூமின்னு சொல்லுவது? பதிஞ்சது அவன் எழுதினது எத்தனை வேண்டாம் என்று அதை பதிஞ்சிருக்கிறான்ன்றது அந்த எழுத்து மூலமா காட்டிக்கிறான். எங்கிட்ட அந்த எழுத்துல ஆதாரம் இல்லை. பேர் வந்து அந்த சாய்மலை மட்டும்தான். சிவன் சிலை இருந்த சிவலிங்க இடம் கிடக்கு. முருகன் உடஞ்ச துண்டா கிடக்குது. அப்ப எப்படி அதை புத்தர் பூமி ஆக முடியும்? ஆக இயலாது. நான் சொன்னேன், நான் பேட்டி கொடுத்தேன், சத்யஃபோகம் போட்டு கொடுத்தேன். இந்த மீடியா வந்தோன்னா நான் பேட்டி கொடுத்தேன். அது கந்தசாமி மேல பேர் எப்படி புத்தர் பூமி ஆக முடியும்? எங்கட ஆதி காலத்திலேருந்து வாழ்ந்து வந்த ஆக்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கேட்க இதெல்லாம் சரி வரான்னு அப்ப அவரை பூசை செய்யாம நிறுத்திட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து நிறுத்திட்டாங்க. அவர் அந்த கவலையிலையும் இனியிலேருந்து ஆர்வத்திலையும் அவர் அங்க போவார். எனக்கு கடவுள் எப்பயுமே துணையா இருப்பான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில அவர் தன்னை இதை நிறுத்திட்டார். பிரச்சனை என்று வரக்கூடாது. தான் பிரச்சனையாண்டு வந்தா அவருக்கும் பிரச்சனை வரும். அப்ப நான் சொன்னா கடவுள் வந்து கொண்டு இருக்கிறான், அவன் பார்த்துக்கொள்வான், நீங்க பேசாம இருக்கு சரியா? இண்டு வரைக்கும் அந்த இடத்துக்கு அந்த சாமி மலைக்கு போவேல. அதுக்கு பிறகு அடுத்த மாசம் அவன் சொன்னாங்க அந்த மாசம் நீங்க செய்ய வேணாம், அதுக்கு பிறகு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நாங்கள் போயிட்டு கற்பூரமா கொளுத்தினா அந்த இடத்துக்கு கண்டு சிஐடியோ போலீஸோ யாரும் அங்க வராங்க, வந்து பாக்குறாங்க நாங்க என்ன அங்க செய்யறோம்னு சொல்லி. அது எங்களால் இருக்க முடியாத காரியம். எங்களோட கணவர் வந்து எல்லாருக்கும் தன்னுடைய பங்களிப்பு செய்யணும்னு அவருடைய விருப்பம். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, இழந்திருக்கிறாங்க, கை காலிலேருந்து அதே மாதிரி செய்யணும் தான் அவர். இப்போ நீங்கள் செய்யறீங்க, நான் இன்னொரு ஆளுக்கு சொல்ல போகிறேன், எங்களுக்கு இப்படி ஒரு உதவி தந்திருக்கிறாங்க, நீங்களும் இங்கே வந்தால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று நான் சொன்னால் எங்களோட ஊருக்கும் நாங்கள் மக்களை கொண்டு வரோம். அதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டியது. இப்போ நான் கூட எத்தனை பேரும் சொல்லிடுவோம், எங்களுக்கு இப்படி உதவி செய்கிறாங்க, வீட்டுக்கு இருந்தால் நீங்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் ஜியோஸோட கதைச்சு ஒரு காணித்துண்டை வாங்கி நீங்களும் வரலாம் எங்களோட ஊருக்குன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு சனத்தொகை தான் முக்கியம், எங்களை விட்டு போகக்கூடாது, சனத்தை தான் முக்கியம்னு நான் அப்படி சில ஆட்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உதவிய திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும், எங்களை ஊருக்கு தொழில் கொண்டு வர போகிறாங்க என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேருக்கு. நிச்சயமாக அதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்றால் பாடசாலை இருக்கின்றது, பாடசாலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் வர வேணும் என்று அன்றிருந்த நிலைமையை விட என்று ஓரளவு கிராமத்திலே இந்த முன்னேற்றங்கள் இருக்கின்றது. இதற்கு காரணம் பலருடைய உழைப்பு.
அது மட்டும் இல்லை இந்த கிராம மக்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த கிராமத்து மேலே ஒரு பற்றோடு இருக்கின்றீர்கள் அதுகள் தான் எங்களை இந்த கிராமத்தை தாங்க அடிப்படை தேவை வந்த அண்ணா எங்களுக்கு பள்ளிக்கூடமும் ஆஸ்பத்திரியும் தான் அடிப்படையான முதலாவது எங்களுக்கு தேவை. அப்போ இவங்க எங்கட சகோதரங்கள் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் எங்களுக்கு சகோதரர்கள் அவங்க படிப்பு பிரச்சனைக்காகத்தான் இந்த ஊரை விட்டு வெளியிடத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் அதை கொண்டு மேற்கொண்டு படிப்பிக்கிற வந்து பாருங்க அந்த பிள்ளைகள் ரெண்டையும் கொண்டு விடுறதுக்கு இவ்வளவு சிரமப்படுறாங்க. காலம் ஒரு ஆள் பின்னேறம் அப்படி என்றைக்குல எங்களுக்கு அவங்களுக்கு அந்த வசதி இருக்கு, எங்களுக்கு அந்த வசதி இருக்குதோ இல்லைத்தானே. இப்போ எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்காது. அதனால அந்த படிப்புன்றது வந்து எங்களுக்கு இந்த ஊருக்கு முக்கியமாக இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். நிச்சயமா 2 விடயத்தை நீங்கள் தோற்றிருங்க, படிப்பும் எதிர்கால தலைமைகளை உருவாக்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு சேவையைத்தான் அந்த பாடசாலை நடாத்தி வருகின்றார்கள். அதையும் அங்கே வந்து நாங்கள் பார்ப்போம். அந்த நிர்வாகங்களோட கதைச்சு அந்த தேவைகளை அதிகரிக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தேவை என்னன்னு சொன்னால் மருந்துக்கு போனால் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் மருந்துக்கு போனால் அங்கே வந்து அந்த மருந்து இல்லை, பெரண்டோல் சிரப் இல்லைன்னு. இப்போ நான் வந்து இப்போ இரவில் சாமத்தில் 2 மணிக்கு வாகன வசதி இல்லாமல் இருக்கிற எனக்கு நான் போயிட்டு இவட்ட தான் கேட்கணும், மிஸ் என்ன பெரண்டோல் சிரப் அந்த டைமில் அவள் இல்லைன்னு சொல்லிட்டான்டா. அப்படி ஒரு பிரச்சனை நிறைய இங்கே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு வாகன வசதி இல்லை. நாங்கள் வந்து இந்த சைக்கிள் மட்டும்தான் நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சாமத்துல எல்லாம் எங்களுக்கு போகலுமா போக முடியும். அப்போ அயர் கூப்பிடைக்குள்ள அவன் அயர்காரன் எங்க நிக்கிறானோ இந்த ஊருக்குள்ள இல்ல வேற எங்கேயாவது நின்ட்டாங்கன்னு சொன்னா அப்படி ஒரு தொழிலுக்கா வேற ஒரு இடங்களுக்கு போற சாத்தியம் இருக்கு. எங்களுக்கு அப்படி ஒரு வசதி பிரச்சனை. அடிப்படை வந்து எங்களுக்கு பள்ளிக்கூடமும் இந்த ஹாஸ்பிட்டலும் தான் எங்களுக்கு முக்கியமானது. இன்னொரு பிரச்சனையை நாங்கள் அவதானிச்சோம், ஃபோன் சிக்னல் இல்லை. அவசியத்துக்கு ஒரு ஆளை ஃபோனு கூடாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. இன்று நாங்கள் இங்கே நிற்கின்றோம், எங்கள்ட ஃபோன் எதுவுமே வேலை செய்யும், எந்த ஒரு கோலும் வருவதும் இல்லை. ஒரு நடைமுறை பிரச்சனைகள் மற்றது வாகன வசதிகள் அதுகள் இந்த பஸ்ஸுகள் எல்லாம் ஒரு பஸ் தான் முல்லத்தீக்கு போகுது. அது இன்னொரு முக்கியமான பிரச்சனை அது உண்டு எங்களுக்கு. இப்போ நாங்கள் காலம் புல்மோட்டை போயிட்டோம்னு சொன்னால் திரும்பி வாரத்துக்கு எங்களுக்கு பஸ் இல்லை. அங்கேருந்து திரும்பி நாங்கள் அலுவலை முடிச்சுட்டு வாரத்துக்கு பஸ் இல்லை. பின்னேரம் 3 மணி வரைக்கும் நிற்கணும், அந்த சந்தையில் இறக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே அளவாரக்கு எங்களுக்கு வசதி பிரச்சனை. அப்படியெல்லாம் எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது ஊரில். சரியான ஒரு இந்த சிரமம் வந்து தான் நாங்கள் எங்களுக்கு சொல்லலாம். ஆனால் நிலைமைகள் மாறத்தானே வேணும், படிப்படியா மாறும். படிப்படியா மாறும். நம்பிக்கை தான் லட்சியம். அந்த நம்பிக்கையை நாங்கள் எப்போதும் தவற விட மாட்டோம். நிச்சயமா சந்தோஷம். 2 பேரையும் சந்திச்ச சந்தோஷம். சரியா சந்தோஷம். சரியா ஓகே. சந்தோஷமா இருக்கும் குடும்பத்தோட பிள்ளைகளோட எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கும்.